காவேரி கர்ப்பமா இருக்கிறது விஜய்க்கு தெரிஞ்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. எக்ஸ்பிரஷன்ல வச்சுட்டு விஜய் கிட்ட காவேரி தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த கூட்டத்துல காவேரிக்கு திடீர்னு மயக்கம் வந்துருது. உடனே விஜய்க்கு ஒரே பதட்டம் ஆயிருது. எதுக்காக காவேரி மயக்கம் போட்டான்னு சொல்லிட்டு உடனே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே விஜய் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். உடனே காவேரி ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தெரிஞ்சு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வேமா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வரும்போது எங்க காவேரி கர்ப்பமா இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. சொன்னேன் சாரதா, ஏன் காவேரி வீட்டுல எல்லாத்திலையும் மறைச்சிட்ட, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லாம ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேள்வி கேட்கறாங்க. சாரதாவும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லைன்னு என்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன், சத்தியா தான் பண்ணேன், இப்ப எப்படி காவேரி இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்க, அதுவும் இல்லாம ஒரு புள்ளத்தாச்சி போகணும்னு பார்க்காம நான் உன்னை வந்து எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தாத்தா பாட்டிக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. தாத்தாக்கும் பாட்டிக்கும் சொன்ன உடனே தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. காவேரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, எப்படி உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கன்னு சொல்லிட்டு நினைச்சோம், பல பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷன் மூலமா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சாரதா, நீ இன்னும் பிடிவாதத்தோட இருக்காதமா, ஒரு குழந்தை வேற வந்துருச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுமா அப்படி சொல்றாங்க. நான் அப்பவே காவேரியோட முடிவுன்னு தான் விட்டுட்டேன், அவ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான், ஆனா அந்த வெண்ணிலா பொண்ணை யோசிச்சாதான் எனக்கு வந்து பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி, ஆமா அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அந்த வீட்டுக்கு வரேன் தாத்தா, அது வரைக்கும் நானு அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், காவேரி நீ வா காவேரி, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அங்க வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது விஜய், நான் உங்க கூட வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், உங்க கூட சேர்ந்து நம்ம மூணு பேரும் குழந்தையோட அங்க இருக்கணும் தான் நினைச்சேன், இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா இப்ப அங்க வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி காவேரி, நான் அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உன்னை வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க விஜய. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.